விரட்டி விரட்டி குத்தி ஏற்றிட்டு போகணும். எனக்கு தெரியும் இங்கிட்டு கிடக்க வாய்ப்பு இல்லை மாமா. நீ வேறவா சரிங்க. இதுலேருந்து இப்படி இருங்க, இதுலேருந்து இப்படி இருங்க, எடுத்து இப்படி மறிங்க. அங்கேருந்து கலக்கிட்டு வருவோம். இங்கே ஒரு நடுவில் ஒரு கலக்கு. நான் என்ன சொன்னாப்ல இந்த தரைக்கு வாங்க ஆதாரம் கிடக்கும். இதில் வாங்க. அங்கே ஆதாரம் அடுத்த ரவுண்டு குத்துவோம்டா. இப்போ இந்த இருக்குல்ல, இந்த கிட்ட இருக்கடா, அங்கேருந்து கலக்கி கொண்டு வரும்டா. சரி அப்போ குத்துங்க. வலை பெரிய வலை தானே. இறங்கினா வலை சிக்கலாட்டி இறங்க தேவையில்லை. சிக்கனா இறங்கி வா. நல்ல மேற்க நல்லா டைட்டாக குத்தி சிக்கன் தான் எடுத்து முட்டுப்போம். செகரியை பாரு, இது சேதிக்கில் 15 முண்டை. செகரி பற்றியா? ஆமாம்மா, முரட்டு செகரி. செகரி ஒரு சேதி இல்லாமல் அப்போ அன்றைக்கி நாங்கள் வந்து போடும்போது முரட்டு முரட்டு செகரியால இருக்குது. அலறு பாரு, எவ்வளோ அலரும். அந்த மாதிரி போது வருது மீன். ஏண்ணே அண்ணே ஸ்ட்ரைட்டாக அது ஓரம் விட்டு அப்படி உள்ளே கலக்கணும் வச்சுக்குவே. ஒன்று அதில் ஓடணும், இல்லாட்டி இதில் ஏறணும். ஏண்ணே வி ஷேப்பு போட்டுக்கலாம்ல. இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு வச்சுக்குவே, இதுக்குள்ளே கிடந்து வச்சுக்குவே. ஒன்று அதில் போய் அடிக்கும், இல்லாட்டி இதில் வந்து அடிக்கும். இதே பேருவா பாரு. அவ்வளோதான் அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. அந்த இடத்துல வராது. எடுக்கலை. அது வலையை நான் எடுத்ததுலேருந்து எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே கலக்கினா நல்லா இருக்கும். இதுக்குள்ளே அதுக்குள்ளேயா? இந்த இந்த இதை அங்கேருந்து வந்து இதுக்குள்ளே கலக்குவோம். இங்கிட்டு இருந்து இங்கிட்டு அடிக்கும். இங்கே ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கு. ஜிலேபி மாமா, ஒரு ஜிலேபி. நீ அப்படி எடுக்கக்கூடாது, என்றைக்குமே கீழே போகலை. எப்படி போகும்? இது எடுக்க முடியாது. பரவா அது ஒன்று 1/2 கிலோ சைஸுக்கு இருக்குது. பைய எடுத்து போடுறா. அந்த பையன் எடுத்து போடுறா. நீ வாங்க. நல்ல அதை தான் சொல்கிறேன். எல்லாம் நம்மளுக்கு தான். தேங்க அப்பா அம்மால போயிரு மோக்கடா. மாப்பிள்ள வாமா பார்த்தோம். வேமாண்ணே. ஆட சாம்பார் சிக்கடா. ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை இருக்கு. எப்படி விராக மாப்பிள்ள ஒன்று 1/2 கிலோ 1 கிலோ. வெற்றி வெற்றி வெற்றி. எப்படி இருக்குங்க? போயிரு மோக்க. எடுத்துக்க. 32 அதில் இழுத்துக்கு இருக்கு. போக விட்டுறாதீங்க, என் நெஞ்சே எரிஞ்சு செத்து போயிடும். எடுக்க முடியல, நாங்கள் சும்மா ஒரு அப்படி தூக்கி கரையில். அண்ணே சாக்கில் போட்டு அப்போ வேட்டை சூடு பிடிக்கும். நல்லா போடு, நல்லா போடு, தூக்கி விடு, தூக்கி விடு. அண்ணே செவுளுக்குள்ள குத்தி என்ன கையை கிழிச்சிச்சுடா. இந்த அப்புறம் அடுத்த ஒன்று பாருங்க. அடுத்து போகுது, போனது மேலே ஆக்கிலே கிடக்குமாமா. சாக்குக்குள்ளே போடுங்கப்பா ஃபஸ்ட்டு. அண்ணே சாக்கு மீனாக இருக்குடா, அடிக்க எடுக்க முடியலடா. மீன்லாம் சின்ன மீன் கிடையாது. அது அண்ணே செவுளுக்குள்ள கையை விட்டுக்க. கற்று விட்றாதா.
இந்த பக்கத்தில் ஒன்று பாரு இப்போ சிக்கர் சரி. ஒன்று முரட்டு பீஸ் கிடக்கும்ல இல்லை இது எப்படி நான் பார்க்குறேன் வலையை சிக்கர் தூக்கு. மக்களே சிலேப்பியை பார்த்துக்குறேங்க. இதுவுமே சின்ன மீன் கிடையாது மக்களே, எடுக்க முடியாது எங்களால் அவ்வளோ ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல ஒரு கிராக்கனுக்கு தான் அவங்க தேடி வந்தோம். நாங்கள் வந்த மீன் இன்னும் கிடைக்கல. எனக்கு வேணாம், வந்த மீன் எங்களுக்கு கிடைக்கல மக்களே. எனக்கு விராமரி வேணாம். சரியான பிரச்சனை. மக்களே எதிர்பார்த்து வந்த மீன் எங்களுக்கு கிடைக்கல மக்களே. அது ஒன்று தான் எங்களுக்கு வருத்தம், வெளியே பிச்சோடி எந்த வருத்தமும் இல்லை மக்களே. ஓகே, எனக்கு போதும்ண்ணே. நாங்கள் எதிர்பார்த்து வந்த மீன் எங்களுக்கு கிடைக்கல, மிச்சோடி எல்லா மீனுமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. வாடா அப்படின்னு யோசிச்சுப்பா, மாமா அப்படி குறிப்பு போறாரே நம்மளை போட்டு கொண்டு ஒரு சேவை சுடுறோம்டா நீ. அந்த பெருசு இதை புல்லூரில் எல்லாரும் கூப்பிடணும் சத்தியமா. எனக்கு கொடுத்து தான் மீதி. உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்க. ஆமாம், ஏன்னாப்ல நான் கருவாடு போட போகிறேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கொடு. எனக்கு கருவாட்டுக்கு வேணும். நான் உண்மையிலே எடுத்துக்கடா, எத்தனை மீனும் வேணும் எடுத்துக்கா. அதுவும் இந்த மாதிரி மீன் சுத்தமான மீன் கிடைக்காதா, எந்த கழிவும் இல்லாத மீன்டா, எந்த டுபாக்கூர் ஐட்டம்லாம் இல்லை. நண்பர்களே, அடுத்து கருவாடு போடக்கூடிய வீடியோ இன்னும் சீக்கிரம் வரும். ஆமாம் மாமா, இந்த பெரிய மீன் உனக்கு தான் சும்மா ஒட்டிக்கிட்டு தான் கிடக்கு. பெரிய மீன் ஃபுல்லாக அவருக்கு கொடுங்க. இல்லை வீடியோ நான் அடுத்த அந்த வீடியோ கட் பண்ணி மேட்ச் பண்ணி மட்டும் விட்ருவேன். இங்கே இருங்க, இவர் எப்போ பார்த்தாலும் பெரிய மீன் விரா மீன் கேட்குறது தெரியுறாரு அப்படின்னு. இங்கே வாங்க. அந்த ஊருக்கு அம்மா இருக்கணும் வர்றதுக்கு நம்ம சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டோமே ஃபஸ்ட்டே. என்ன புல்லூர் யோசிச்சேன், என்ன இவ்வளோ காலத்தில் நம்மளை இறக்கி வராரு, இந்த ஆளுக்கு மீன் பிடிச்சிடலாமா அப்படின்னு. இன்னும் கிடைச்சேண்ணா இல்லை, இன்னொரு சைஸ் கிடக்காமாப்ல. இந்த இடத்துல ஒரு சைஸ் கிடக்கு. உராக்கணும் தான் தேவை. 2 உராக்கனாச்சும் சாச்சி விடுவோம் அவ்வளோ எப்படியாவது. கிடக்கும், அடியில் கிடக்கும். உராக்கு கிடக்கு, எக்கு புக்கா கிடக்குடா. இப்போ அங்கேருந்து ஒரு கலக்கி வந்து வச்சுக்க, கட்டாயம் தம்முட்டும்னு அடிக்கும். மக்களே இது எப்படி பார்த்தாலும் 1 கிலோ இருக்கு மக்களே. 1 கிலோ சைஸ் மீன் பாருங்க, தகன்னு. மாமா நாங்க இங்கே வரணும் டேய் மாப்பிள்ள. இங்கே வரும் ஒன்று வாங்க. எல்லாம் கடைசி எடுத்துக்கணும். பெருசாக மட்டும் அண்ணே எடுத்துருங்க எல்லாத்தையுமே. எடுத்துரும்டா எல்லாத்தையும். இந்த மீன் ஒரு மேலே கொட்டி வச்சுருமா. ஒரு சிங்கிள் போயிட்டு வாங்க, ஒரு 5-6 மீன் நிறையா வரட்டும். அதை எடுத்துருமா. முள்ளு கிடக்கு பார்த்து, ஆனால் கரை ஓரம் தண்ணி அடிச்சுட்டு வருதுல்ல. செத்திய நீங்கள் செத்திய உண்மை எடுக்க முடியாது. அங்கே ஃபுல்லாக மாட்டிருச்சு. வலையை குத்துவோம்டா. ஆமாம், வலையை குத்திடுவோம். ஐயோ எங்களுக்கு வேணா. ஏன் கிழங்கம்மா மக்களே, உண்மையை சொல்ல போகிறோம். நாங்கள் சும்மா வீடியோக்காக கம்மாய்க்கு வந்து மீன் பிடிக்க வந்தோம். ஒரு பொழுதுபோக்காக இருந்தால் உங்களையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம், உங்களையும் ஒரு சந்தோஷப்படுத்துவோம். நீங்களே வெளியில் இருப்பியா பாப்பியா அப்படின்னு. நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. இதோட வலையை குத்திட்டு ஓடுறேன். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் வலையை போட்டிருப்போம். உண்மையான கான்டாக்ட் அதான் 10 நிமிஷம் தான். கரெக்டாக 12 நிமிஷம். 12 நிமிஷம் எங்களுக்கு போதுங்கிற மீன் விழுந்துருச்சு. 3 குடும்பத்துக்கு ஓகே. 3 குடும்பம் இல்லை, புல்லூருக்கே கொடுப்போம். அந்த மீனை கொண்டு போய் நாங்கள். ஆனால் நான் எல்லாத்தையும் கருவாடு போட போகிறேன், அதையும் சொல்லிட்டேன். நான் எல்லாத்தையும் கருவாடு போட போகிறேன். நீ தான் கருவாடு போடுறதா? கண்டிப்பாக தூக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மக்களே, நீங்கள் அடுத்த வீடியோக்கு எதிர்பார்த்து காத்திருங்க. இதோட அடுத்த வீடியோ படு பயங்கரமாக இருக்கும். இந்த மீனை பிடிச்சி